ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா கான் சிட்டி அதோடைய மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கான் சிட்டின்ற ஒரு படம் தான் பார்த்துருக்கோம். கான் சிட்டினா மோசடி நகரம் தான் மீனிங். சரி, படம் பேர் யூனிக்காக வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஆமாம், படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதை பற்றி கவனிச்சியா நீ? அதோடைய டீசர் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீ நோட் கரெக்ட் தான். டீசர் பார்த்தீங்கன்னா டீசர் வந்து ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக காட்டியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ளஸ் ஃபேண்டஸி சேர்ந்த மாதிரி ஒரு படம் எதிர்பார்த்து போனோம். ஆனால் பட ஜானரே வேறு. பட ஜானர் என்னென்னா அண்ணன் சொல்லுவார். அதான் அது படத்துலேயே அவங்க கொடுத்துட்டாங்க. கான் சிட்டி ஸ்கேம் சிட்டின்றது தான் மோசடி ஸ்கேம் தான். படம் ஃபுல்லாக ஸ்கேம் தான். இதை எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்னா லக்கி பாஸ்கர் மாதிரி இருக்கும். லக்கி பாஸ்கர் மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக லக்கி பாஸ்கர் மாதிரி தான் இருக்கும். இப்போ படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும். அந்த படத்தோட இன்ட்ரோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் இன்ட்ரோ வந்து உங்களுக்கு ஒரு 20 to 30 minutes வரைக்கும் ஒரு மாதிரி அப்படி இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது ஸ்லோ ஆகும். அதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு பிக்கப் எடுத்துரும். இல்லை, அது கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ரீ இன்டர்வல் வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகும். அந்த ஸ்லோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது வந்து அதை புரிய வைக்கிறதுக்காக அந்த ஸ்லோனஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த 20 to 30 minutes அப்புறம் பிக்கப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அந்த கதைக்குள்ளே வர வச்சுட்டாங்க. ப்ரீ இன்டர்வல் வந்து உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ப்ரீ இன்டர்வல் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். ஆமாம், அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இதில் வந்து முக்கியமான ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ். அவர் வந்து வில்லனாக தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் இல்லை நிறைய சின்ன சின்ன படங்களை லீட் ரோல் பண்ணியிருந்தாலும் இதில் நல்ல ஸ்கிரிப்ட் தான் எடுக்கிறேன். இன்னொன்று கவனிச்சு நான் இதில் வந்து அவர் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே நான் பார்த்தேன். அர்ஜுன் தாஸ் வந்து வில்லன் ரோல் மட்டும் தான் செட் ஆகணும்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதில் இவரோட கேரக்டர் சூப்பராக இருக்கு, சட்டலாக பண்ணியிருப்பாரு. ஒரு ஃபேமிலி மேன் கேரக்டர். உங்களுக்கு நல்ல வில்லனிசமே வந்து மறந்துடுவீங்க. அர்ஜுன் தாஸ் வில்லனிசமா அப்படின்றத மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ரோல் அந்த ரோல் வந்து செம்ம ஆப்டாக இருக்கும். படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம் தான். பிளாட் என்னன்னா ஃபேமிலியாக ஒரு ஃபேமிலி, அதாவது ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. அது ஃபேமிலியா இல்லை ஆக்சுவலாக ஃபேமிலியாக கிரியேட் ஆவாங்க. அது சொன்னா ரிவீல் ஆகிடும். இல்லை, இது டைரெக்டாக சொல்லுவேன்னா நானியோட கேங் லீடர் படம் பார்த்துருப்பீங்க, தெலுங்குல வந்திருக்கேன். அந்த படத்தோட இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் இருக்கும். அதில் ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஃபேமிலி கிடையாது. அதே மாதிரி தான் இதுலையும் ஃபேமிலி மாதிரி தான், ஆனால் ஃபேமிலி கிடையாது. ஆக்சுவல் ஃபேமிலி கிடையாது. ஃபேமிலின்னு ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. இதில் வந்து 2 பேரோட மெயின் லீடு வந்து நான் சொல்லியே ஆகணும். மெயின் லீடில் அவங்களுடைய கேரக்டர் நான் சொல்லியே ஆகணும். ஒன்று வந்து வடிவு கரேசி மேம், இன்னொன்று வந்து யோகி பாபு அவர்கள். 2 பேரோட காம்போ நான் நிஜமா எதிர்பார்க்கல. அவங்க 2 பேரோட காம்போ ஃபர்ஸ்ட் படத்தோட பிளாட் என்னன்னு சொல்லுவோம். படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். மெயின் ரீசனே மணி தான். அந்த காசுக்காக வந்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. அந்த ஸ்கேம் பண்ணி மாட்டிக்கிறாங்க. அந்த பெரிய இஷ்யூவில் மாட்டிக்கிறாங்க. அந்த இஷ்யூலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறது தான் ஸ்டோரியே. ஆனால் அந்த இஷ்யூக்காக மறுபடியும் இன்னொரு பெரிய ஸ்கேம் பண்ணுறாங்க. அந்த ஸ்கேம் தான் செகண்ட் ஹாஃப்லேருந்து வரும். அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். படம் சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்லோவாக தெரியும், ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுதான் நான் அதாவது வடிவு கரிசி அவங்களும் வந்து யோகி பாபு அவர்களும் 2 பேரும் வந்து அம்மா பையன் இந்த மாதிரி இதுதான் போகணும். நான் ஆக்சுவலாக வந்து யோகி பாபு இருக்காருன்னொடனே ஓகே ஓரளவுக்கு நல்லா காமெடி இதுவாக போகும், ட்ராக் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் இதில் வந்து அவங்க 2 பேரோட நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோக்கும் காமெடியனுக்கு தான் வந்து அந்த ட்ராக் ஃபுல்லாக வந்து நல்லா போகும். இதில் வந்து இவங்க 2 பேரோட காம்போ நல்லா போச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் யோகி பாபுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தான் சொல்லணும். சொல்லப்போனால் அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும், ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்து எண்டிங் ஃப்ரேம் வரையும் யோகி பாபு இருக்காரு. இது வரைக்கும் எந்த ஒரு காமெடியனும் அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணி நான் பார்த்ததில்லை. எல்லாருக்குமே கேரக்டர்ஸு அவங்களோட ரோல் சூப்பராகவே இருக்குது. எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ இருக்குது. யோகி பாபு எப்படி சொல்கிறது, இதில் வந்து காமெடியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவருக்கு எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்போ. யோகி பாபும் வடிவு அரசு நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. இவங்க 2 பேரோட காம்போ அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். வடிவு அரசி மேம் இந்த ஏஜ்லையும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சில சீன்ஸ்ல ஒரு இன்னசென்ட்டான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது ரொம்ப கியூட்டா இருக்கும், நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு அது செட் ஆயிடுச்சு. நல்லா மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நெல்சன் திலீப் குமார் அவரோட டைரக்ஷன் மாதிரியே இருக்கும். அந்த டார்க் ஹியூமரு, அந்த டார்க் காமெடி, மூவி டோனே வந்து ஒரு மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி வார்மாக இருக்கும்.
ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் வந்து சூப்பராகவே இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அவங்களுக்கு இந்த யோகி பாபு வடிவகரசி அவங்களுடைய காம்போ வர்றதுக்கு முன்னாடி விடிவி கணேஷ்னு ஒருத்தர் அவருக்கு அவர் நார்மலாவே சொல்ல வேணாம், அவரோட பெர்ஃபார்மன்ஸை பிச்சு தள்ளிட்டு போயிடுவாரு. இதுலயும் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கும் விடிவி கணேஷ்க்கும் காம்போ இருக்கு. அது ரொம்ப 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இது வந்து ஃபேமிலி ஃபிலிம் இல்லை ஸ்கேம்லாம் வந்து எப்படி ஃபேமிலியாக பார்க்குறதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஃபேமிலியாக போய் பாருங்க. ஃபேமிலியாக பார்க்குற ஒரு படம் தான், செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுதான் ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஸ்லோவாக போனாலும் விடிவி கணேஷ் அங்கங்கே நல்லா ஸ்கோர் பண்ணுவார். அதுவே நல்ல ஜாலியாக ஃபன்னாக பார்க்கலாம். படம் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் இருக்குது, ஃபேமிலி படம். சாங்ஸ் அந்தளவுக்கு இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கும். சியான் ரோல்டன் செம்மையாக பண்ணியிருப்பார். சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. மூவி டோன் பார்த்தீங்கன்னா இது கதைக்காக அந்தளவுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரி வார்மாக காட்டியிருப்பாங்க, ஒரு மாதிரி சில இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்கும், அது காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்குது படம், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. அதாவது நீங்கள் தேட்டரில் போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரலாம்ல, போயிட்டு வந்ததுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டான மூவி பார்த்துட்டு வந்தோம். ஆமாம், உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகாது. கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும், ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்குது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் இது நான் சொல்லி லாஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ட்விஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து எல்லாருமே இது படத்தில் நடிச்ச எல்லாரோடைய கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஃபுல்ஃபில்டாக நடிச்சிருக்கிறாங்க, அதுதான் சொல்லணும். அதில் முக்கியமாக 2 பேர், அர்ஜுன் தாஸோடைய ஃப்ரெண்டு கேரக்டர், அர்ஜுன் தாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார். அவங்க 2 பேரோட கேரக்டருக்கும் கூட நல்லா ஃபுல்ஃபில்டாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், அர்ஜுன் தாஸோட ஃப்ரெண்ட் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, அந்த ரோலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இமான் அண்ணாச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவரோட சீன்ஸும் சூப்பராகவே இருக்கும். படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஓவராலாக படம் வந்து நல்லாவே இருக்குங்க. ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு அவ்வளோலாம் போர் அடிக்காது, என்னடா இப்படி கொண்டு போகிறாங்களா தான் இருக்கும். அதுக்கப்புறம் செம்மையாக பிக்கப் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் உங்களுக்கு ஒரு இடத்துல கூட போரிங்காகவே இருக்காது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ இன்னொரு மெயின் விஷயம், லாஜிக்கை தயவு செஞ்சு பார்க்காதீங்க, சினிமாவை பாருங்க. சினிமா ஆமாம், சினிமான்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் பாருங்கள். இது கமர்ஷியல் மூவி, ஆனால் இது வந்து இது பேஸ்ட் ஆன் இல்லை, இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ட்ரூ ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் இப்படிலாம் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்குலாம் சீன்ஸ் இருக்கும். இல்லை நடந்திருக்கும், மேபி நடந்திருக்கலாம், அது சொல்ல முடியல. ஒரு பெரிய ஸ்கேமு, அதுவும் இந்த டிகேடில், இதுக்கு முன்னாடி அந்த 2007 அந்த மாதிரி பீரியடில் தான் அந்த டைமில் நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு கரெக்டாக தெரியாது, நம்ம இப்போ நடந்தால் அது நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது, அது நமக்கு தெரியாது. நீ படம் பார்த்த இல்லையா, உனக்கு பிடிச்ச கேரக்டர் யார் இந்த படத்தில்? கன்ஃபார்மாக சொல்லுவேன், இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து யோகி பாபு அண்டு வடிவரசி. அவங்க தான் சீரியஸாக இவங்க காம்போக்காக கண்டிப்பாக படம் பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். எமோஷனல், ஆனால் யோகி பாபு எமோஷனல் நல்லா பண்ணியிருக்காருங்க, நிறைய பண்ணியிருக்காரு. இதில் வந்து சீரியஸாக உங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அவர் தனியாக படம் பண்ணியிருக்காரு, அதில் உங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் ஒரு காமெடினா வந்து ஒரு காமெடிக்காக ஒரு மூவியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எமோஷனலாகவும் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராகவே இருக்கும். அவங்க வடிவரசி அவங்க எமோஷனல் ஆகிற மாதிரியே ஒரு ஃபன் பண்ணுவாங்க, அதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அர்ஜுன் தாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் லீட் ரோல் ஹீரோயின் அவங்களோட கேரக்டர் சட்டிலாக பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆக்டிங் மாதிரியே தெரியும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேரளா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து மலையாளம் ஆக்டர்ஸாக எல்லாமே இப்போ தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருக்காங்க. சின்ன பையன் அவர் வந்து கோட் மூவில பார்த்துருப்போம், சேம் ஆஸ் இட் இஸ். இதில் கூட அவர் பேர் ஜீவன், ஜீவா. ஆமா, கேரக்டர் பேர் தான், அவரோட பேர் கிடையாது. பட் அவங்களும் சரி, அவங்களுடைய கேரக்டர் ஃபுல்ஃபில்டா நடிச்சிருக்காரு. சின்ன பையமா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாரு. அவரோட சீனுக்கும் அவரோட கேரக்டருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களில் வைக்கலாம். ரொம்ப ரியாலிட்டியில் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்காது. ஓகே, ஓவராலாக படம் வந்து சூப்பராக இருக்குது, செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரீசெண்டாக வந்து படம் வந்து ஒன்று வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், இல்லை இந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இல்லை பயோபிக் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய படத்தில் இந்த இப்போலாம் வந்து இந்த சோஷியல் மெசேஜ் சொல்கிறேன், ஒரு படத்தில் கருத்து சொல்கிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. இதில் வந்து சொல்லிடுறேன், இது ஜென்ரலாக காலங்காலமாக இருக்கிற ஒன்று தான் இது. அதுதான், நீங்கள் வந்து உழைச்சி நேர் வழியில் சம்பாதிச்சாதான் அது உனக்கு நிலைக்கும். இன்டைரக்டாக இல்லீகலாக பண்ணி உடனே
இப்படி போயிடணும் இருங்க இருங்க அப்படின்னு இழுக்கிறாருங்க. ஒரு குறுக்கு வழியை தேடாம நேர் வழியை தேட முடிஞ்சிச்சுங்க. அதெல்லாம் அந்த மெசேஜ் தான் அதுதாங்க அந்த மெசேஜ் பிளாட்டே அதுதாங்க. அதுதான் இந்த படத்தோட கோர் மெசேஜ். சரி, இன்னொரு விஷயம் நான் இதை சொல்லியே ஆகணும். ஆக்சுவலா அது மூவி டோன், மூவி டோனு இந்த மூவிக்கு எனக்கு இந்த ஓகேவா movie க்கு தோணுது. வந்து இல்ல உங்களுக்கு ஓகேவா தோணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா வந்து நான் பார்த்துட்டு இருக்க மூவிஸ் எல்லாமே வந்து வார்ம் டோன்லயே கொடுக்குறாங்க. வார்ம் டோனுன்னு இல்ல, கலர்ஃபுல்லான டோனு இல்லாம இல்ல இருக்கு. அந்த ப்ரீவியஸா வந்து கருப்பு படத்துக்கும் அதே மாதிரி இல்ல நீங்க ஏன் கருப்பு படம் மாஸ்டர் எடுத்துக்கங்க, பிஃபோர் கோவிட் மாஸ்டர் எடுத்துக்கங்க, அதுவும் ஒரு மாதிரி வார்ம் டோனா தான் இருக்கும். ஆமா அதுக்கப்புறமா வந்த ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்ல இருந்து கூட வார்ம் டோன் ரப்பர் பந்து இந்த எல்லாம் கலர்ஃபுல்ன்றது வந்து தமிழ் சினிமால காணாம ஆமா, போயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தெலுங்குல ஃபாலோ பண்றாங்க. ஆமா, தெலுங்குல இப்ப எனக்கு வரைக்கும் நல்ல வந்து கலர்ஃபுல்லா செம்மையா பண்ணுவாங்க. தமிழ் சினிமால ஒரு கலர்ஃபுல் மூவி எப்போ பார்ப்போம்னு இப்போ வரைக்கும் எனக்கு எங்க அது ரொம்ப ஏக்கமாவே இருக்கு இப்போ வரைக்குமே. நான் அதாவது நீங்க இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷன் சொல்லலாம், ஒரு மூவிக்கு வந்து இந்த டோன் நல்லா இருக்கும், இல்லை நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் ஐ மிஸ் த கலர் டோன் இன் தமிழ் சினிமா. ஆமா, அது வந்து இப்போ காமெடி படத்துலயே கலர் டோன் இருக்குது, கலர்ஃபுல்லா இருக்கிறதுல காமெடி படமும் இது மாதிரி தான் இருக்கு. ஏன் மண்டியால எடுத்துக்கங்க, வார்ம் ஃபுல் வார்ம் டோன். அது ரொம்ப ஆமாமா அது நீங்க அதுதான் சொல்றேனே, கொஞ்சம் தயவு செஞ்சு தமிழ் டைரக்டர்ஸ் நான் ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன், எங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக இல்ல ஜென்ரலா நிறைய பேர் இது வந்து ஆசைப்படுறது. ஆமா, எங்களுக்கு கலர்ஃபுல்லான ஒரு மூவி கொடுங்க தமிழ் ஃபிலிம்ல, இந்த கலர்ஃபுல்லான ஒரு மூவி வேணும் ப்ளீஸ். அதை நான் ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன், கலர்ஃபுல்லான ஒரு மூவி கொடுங்க. ஆமா, இவர் சொன்னோடனே இப்ப செஞ்சிருவாங்க. நான் சொன்னேன்னு செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்களே வந்து உங்க ஃபிலிம் வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ டைரக்டர்ஸ் நீங்க நினைச்சிருக்கலாம். அதுக்கு வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ரொம்ப பேசலாம். சரி, ஓகே. கான் சிட்டி சூப்பரா இருக்கு, போய் எல்லாரும் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. செம்மையா இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும், சூப்பரா இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ளோல பேசுவோம்.